நீங்க ஒரு விஷயத்தில் ஒரு அரசுடன், ஒரு கூட்டணி கட்சியுடன் முரண்படுவதிலும், ஒட்டுமொத்தமாக தமிழர்களுக்கு எதிராக, தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக, தமிழ் கலாச்சாரத்துக்கு எதிராக பணியாற்றுவதுதான் தன்னுடைய வேலையேன்னு இயங்கிக் கொண்டிருக்கிற பாஜகவுடன் கூட்டணி வைப்பதும் ஒன்றா? இன்றைக்கு நீங்க இந்த இந்த கேள்விய நீங்க யார பார்த்து கேட்கிறோம்னா, திருமாவளவனுக்கு தெரியாதா அது? இல்ல கம்யூனிஸ்ட் தலைவருக்கு தெரியும். அவர்களுக்கு தெரியும். எடை போட்டு பார்ப்பதுதானே. நீங்க எல்லாமே 100% ஒத்து போயிட்டா ஒரே கட்சியா இருந்துரலாமே. நாங்க கேட்பது என்னன்னா, நீ அங்க இருக்கேல்ல. பாஜக தானே ஒன்றியத்துல அரசுல இருக்கு. பாஜக இவ்வளவு பிரச்சனை பண்ணுதுல்ல தமிழ்நாட்டுக்கு. நீ ஏதாவது ஒண்ணு வாங்கி குடு. ஏதாவது ஒண்ண உன்னோட தேர்தல் வாக்குறுதியில சேரு. நீட்ட எடுப்போன்றது சேரு. உன்னால நாங்க தான் சட்டம் போட்டோம், இது பண்ணோம். ஏமாத்துறீங்க. ஜனநாயகத்துல இருக்கிற பின் கதவுகளை எல்லாம் பயன்படுத்தி ஏமாத்துறீங்க. ஜனநாயக முரணா வேலை பார்க்குறீங்க. இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷனே உங்களுடைய அடிமையாக இருக்கிறதுன்னு இந்த இம்பீச்மென்ட் நோட்டீஸ் தரப்போறாங்க. இவ்வளவு கேவலமான ஒரு கட்சியுடன் இந்திய ஜனநாயகத்துக்கு எதிராக, இந்திய மக்களுக்கு எதிராக, தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக, தமிழ்நாட்டு நிதிக்கு எதிராக, நிதி வளர்ச்சிக்கு எதிராக, தமிழ்நாட்டு கல்விக்கு எதிராக, அத்தனைக்கு எதிராகவும் வேலை செய்து கொண்டிருக்கிற கிட்டத்தட்ட 100% தமிழர்களுக்கு எதிராக இருக்கிற ஒரு கட்சியுடன் கூட்டணி வைப்பதும், ஒரு ஆளுங்கட்சிக்கு எதிராக ஒரு பிரச்சனை, தூய்மை பணியாளர் பிரச்சனையில் மட்டும் கூட்டணி கட்சிகள் முரண்படுவதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. அத நீங்க 2யும் ஒப்பிடுவது என்பது ரொம்ப ஒரு தப்பான ஒப்பிடலாக நான் பார்க்கிறேன்.